அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், பெரிய நம்பிக்கையோடு நிறைய பேர் ஜூன் 5ஆம் தேதி நான் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்தேன். வி தி லீடர்ஸ் இயக்கத்தில் நீங்கள்லாம் சேரணும், ஒரு நல்ல ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குவோம், அதிலிருந்து அரசியல் கட்சியை உருவாக்குவோம். இன்னைக்கு 18 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் சொந்தமாக வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. அதனால் நான் எல்லோருக்கும் மனமாற என்னுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு அலைபேசி எடுத்து யாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த இயக்கத்தில் வந்து சேருங்கன்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்லிங்க. இதற்கு முன்பு நான் சார்ந்திருந்த கட்சி அவங்களுக்கும் யாருக்கும் நான் ஃபோன் பண்ணல. தலைவரோ தொண்டரோ யாருக்கும் நான் சொல்லணும். நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்முடைய சொந்தங்கள் யாருக்குமே நான் சொல்ல. காரணம் என்னன்னாங்க, ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக நாம் அதை முன்னெடுக்கும் பொழுது தானாக நாம் எல்லோரும் இணைந்து எந்த ஈகோ இல்லாமல் பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், பெரிய நம்பிக்கையோடு நிறைய பேர் ஜூன் 5ஆம் தேதி நான் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்தேன். வி தி லீடர்ஸ் இயக்கத்தில் நீங்கள்லாம் சேரணும், ஒரு நல்ல ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குவோம், அதிலிருந்து அரசியல் கட்சியை உருவாக்குவோம். இன்னைக்கு 18 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள்லாம் சொந்தமாக வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. அதனால் நான் எல்லோருக்கும் மனமாற என்னுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு அலைபேசி எடுத்து யாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த இயக்கத்தில் வந்து சேருங்கன்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்லிங்க. இதற்கு முன்பு நான் சார்ந்திருந்த கட்சி அவங்களுக்கும் யாருக்கும் நான் ஃபோன் பண்ணல. தலைவரோ தொண்டரோ யாருக்கும் நான் சொல்லணும். நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்முடைய சொந்தங்கள் யாருக்குமே நான் சொல்ல. காரணம் என்னன்னாங்க, ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக நாம் அதை முன்னெடுக்கும் பொழுது தானாக நாம் எல்லோரும் இணைந்து எந்த ஈகோ இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், ஒரு கல்ட் இல்லாமல் எல்லோரும் அதை முன்னாடி எடுத்துகிட்டு போகும் பொழுது மட்டும்தான் அந்த இயக்கம் உண்மையான மக்கள் இயக்கமாக மாறும். அதனால தான் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து நானும் கிட்டத்தட்ட இத்தனை நாள் பேசாமல் இருந்த, பத்திரிகை நண்பர்களை சந்திக்கலை, எங்கேயும் பேசலை. அவர்களாக மக்களாக வந்து இணையும் பொழுது எல்லாம் வரட்டும். அதுவும் நம்முடைய நாட்டில் முதலாக ஒரு ஓடிபி பேஸ்ட் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நாம் ரெஜிஸ்டர் ஆகணும், மெம்பர் ஆகணும், நாம் இதில் இணையணும் அப்படின்னா கூட அது ஒரு ப்ராசஸ். வெப்சைட்டுக்கு போகணும், ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும், பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும், சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், நாம் எல்லாம் ஒன்றா இணையணும். நிறைய பேர் கேட்டாங்கன்னா, இந்த மிஸ்டு கால் மெம்பர்ஷிப் நம்ம கொடுக்கலாமே, மிஸ்டு கால் மெம்பர்ஷிப்பில் மக்கள் வருவாங்களே. நான் சொன்னது ஆமாம், எல்லா சொந்தங்கள் நமக்கு வேணும், மிஸ்டு கால் மூலமாக இணையணும். ஆனால் நம்ம இன்னைக்கு இயக்கமாக இருக்கும் பொழுது மக்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க இணையும் பொழுது அவங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் யார், அவங்களுடைய விருப்பம் என்ன, உள்ளாட்சி தேர்தல் எப்படி பார்க்குறாங்க, அவங்க போட்டியிட விரும்புகிறாங்களா, இல்லை வாலண்டியராக ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா. அதனால தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நம்முடைய வி தி லீடர்ஸ் இந்த இயக்கத்தில், மூமெண்ட்டில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் நான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும், லட்சக்கணக்கான நண்பர்கள் நான் போட்டியிடலை. நான் ஒரு சாதாரண ஒரு வாலண்டியராக இருந்து இந்த இயக்கத்தை முன்னாடி எடுத்துகிட்டு போய் அது அரசியல் கட்சியாக மாறும் பொழுதும் நான் அங்கிருந்து மக்களுக்கு நல்ல அரசியலை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக சரியான பாதையில் தான் நம்முடைய வி தி லீடர்ஸ் போயிட்டு இருக்கு. அற்புதமான மனிதர்கள் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கிறோம். இன்னும் நிறைய நமக்கு சொந்தங்கள் வரப்போகிறாங்க, நம்மளை பார்க்க போகிறாங்க. இன்னும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பெருசாக ஆரம்பிக்கலை. வி தி லீடர்ஸ் ஒரு இயக்கமாக ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம இந்த மூமெண்ட், பொலிட்டிக்கல் மூமெண்ட், சேஞ்ச் மூமெண்ட் ஆரம்பித்த பிறகு இதனுடைய ஆக்டிவிட்டி வேறு தன்மைக்கு போக போகுது. அதையும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஜூலை மாதத்திலிருந்து மக்கள் பார்க்க போகிறாங்க. ஆனால் பெரும் நம்பிக்கையோடு, ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு, பெரிய கனவுகளோடு, நிச்சயமாக இந்த இயக்கம் பொய்க்காது, பொய் சொல்லாது, நம்மை தவறான வழியிலே அழைத்து செல்லாது என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் நான் இங்கே நிற்கிறேன்னாங்க, இது நான் வாழ்ந்த இடம், இங்கே தான் நான் வாழ்ந்த இடம். இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையை கழித்தேன். என்னோட தோட்டம், அப்பா அம்மா விவசாயம் பார்த்து என்னை படிக்க வச்சு என்னை வளர்த்தின இடம். இந்த இடத்துல தான் நான் எப்பவுமே தூங்குவேன். ஒரு தோட்டத்துக்கு ஒரு களம் இருக்கும், இதுதான் நம்முடைய களம். இந்த களத்தில் பெரும்பாலுமே நம்மை பொறுத்தவரை புகையில்லை, முக்கியமான பொருட்கள் என்ன விளைவிக்கிறோமோ அதை கொண்டு வந்து இந்த களத்தில் போடுவோம். எல்லா தோட்டத்துக்குமே ஒரு களம் இருக்கும். இந்த காலத்தில் களம் காணாமல் போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய களம். அப்போ என்னை பொறுத்தவரை இந்த களம் தான் எனக்கு பெட்ரூம்.
ஸோ தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சுருப்போம். நான் சொல்கிறது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாடெல்லாம் இங்கே கட்டியிருப்போம். மாடுகள்லாம் இங்கே இருக்கும், ஆடுகள் இங்கே இருக்கும். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல ஆட்டுப்பட்டி இருக்கும். இந்த இடத்துல நான் வழக்கமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல தான் என்னுடைய கட்டில் எப்பொழுதுமே இருக்கும். சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளூருக்குள்ளே, இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கோம், கிராமத்துக்குள்ளே நமக்கு ஒரு வீடு இருந்தாலும் கூட அதிகமாக வசிப்பது தோட்டத்தில். ஹோம்ஒர்க்கெல்லாம் இங்கே உட்காந்து பண்ணுவேன், இங்கே தான் ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதுவேன். சைக்கிள் இங்கே தான் நிற்கும். ஏன்னா சைக்கிளில் 2-3 ஆண்டுகள் சைக்கிளில் போய் ஸ்கூலுக்கு பஸ் பிடிச்சி போவேன். சில காலம் ஹாஸ்டலில் இருந்தேன். அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணி 9:30 மணிக்கு இந்த கட்டில் போட்டு இந்த இடத்துல கைத்து கட்டில் போட்டு தூங்கும் பொழுது அதில் கிடைத்த ஒரு ஆனந்தம், அதில் கிடைச்ச ஒரு சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணம். அதன் பிறகு ஹாஸ்டலுக்கெல்லாம் போன பிறகும் கூட லீவ் வரும்போதெல்லாம் இதான் நம்ம ஒரு ஆடு மாட்டு சத்தத்தோடு வாழ்ந்த இடம். எல்லோருக்கும் நான் கேட்குற முதல் கேள்வி, ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரணும்? ஒரு மொமெண்ட் இருக்கும் வாழ்க்கையில், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க் நம்மக்கிட்ட சொல்லும், நம்ம சர்வீஸ்க்கு வரணும், அல்லது பாலிடிக்ஸுக்கு போகணும், அல்லது சிவில் சர்வீஸாக இருக்கணும், அல்லது என்ஜிஓ நடத்தணும், அல்லது மக்களுக்காக பணி செய்யணும். அது மாதிரி என்னோட மொமெண்ட் என்ன, அண்ணாமலை என்கின்ற தனி நபர், என்னுடைய மொமெண்ட் என்னன்னா, த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப். ஒரு கிராமத்தில், ஒரு வில்லேஜில் நம்ம வாழும் பொழுது எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, இந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு வரக்கூடாது. நம்மக்கிட்ட நிலம் இருக்குது, விவசாயம் பண்ணுறோம். எத்தனையோ நிலமில்லாத மனிதர்கள் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறாங்க, கூலி தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. சாதாரண ஒரு 10க்கு 10 வீட்டில் குழந்தைகள் படிச்சுட்டு இன்றைக்கி பெரிய ஆட்களாக வர்றாங்க. அந்த மாதிரி கஷ்டம் இல்லை என்றாலும் கூட எனக்கே உரித்தான ஒரு கஷ்டம். விவசாயத்தை நம்பி மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. ஆடு மாடு, குட்டி, பால் விற்கிறது, குட்டி விற்கிறது. இங்கே வரக்கூடிய முருங்கை முதல்ல ஒரு காலத்தில் இது ஃபுல்லாக முருங்கை மரமாக இருக்கும். அந்த முருங்கையிலிருந்து வரக்கூடிய வருமானம் அதெல்லாம் நம்மளைய படிக்க வச்சது, சில இடத்துக்கு கொண்டு போச்சுங்க. அப்போ அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப், எவ்வளோ கஷ்டம். முருங்கை மரம் காய்க்கல பிரச்சனை, ஆடு குட்டி போடும் பொழுது குட்டி இறந்துருச்சு, நம்ம 5000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய குட்டி இறந்து போச்சுன்னா எதுவுமே வராது. ஒரு குட்டி லாஸ் ஆனால் கூட, இறந்தாலும் கூட அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய லாஸ். ஒரு மாடு கண்ணு போட்டு, எனக்கு தெரியும், ஒரு மாடோ கண்ணோ இறந்துட்டா ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வருவாங்க, எல்லாம் வந்து ஒரு துக்க வீட்டில் செய்தி விசாரிக்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நம்ம தோட்டத்தில் மாடு இறந்து போச்சுன்னா எல்லாரும் வருவாங்க. ஏன்னா மாடை பொறுத்தவரை நம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கும். ஒரு மாடு இறந்தாலோ, மாடோட கண்ணு இறந்தாலோ, ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவங்க இறந்த மாதிரி ஊர் ஜனம் எல்லாம் வந்து, மாடு இறந்து போச்சுங்களா, உடம்பு சரியில்லாமல் படுத்துதுங்களா, மாடுக்கு என்னாச்சுங்க, வயிறு உப்பிருச்சுங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதையெல்லாம் பார்த்து வளர்ந்த மனிதன் நான். கிராமத்தில் நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா பக்கத்தோட்டத்துக்கு நீங்கள் சத்தம் போட்டால் கூட பக்கத்தோட்டத்துக்கு கேட்காது. எங்கேருந்து நான் சத்தம் போட்டு கூச்சல் போட்டால் கூட பின்னாடி இருக்கிற வீட்டுக்கோ, இந்த பக்கம் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ கேட்க வாய்ப்பில்லை. ஒரு அமைதியான, தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பப்ளிக் சர்வீசஸ், ஒரு அரசு நம்மோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீசஸ். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரைமரி பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடிட்டு வர்றாங்க. ஊத்துப்பட்டியில் வழக்கமாக போலிங் பூத் இருக்கக்கூடிய பள்ளி மூடப்படுகிறது. தொட்டம்பட்டியில் கஷ்டப்பட்டு எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மூடியாச்சு. ஸோ இன்னைக்கு கிராமப்புறத்திலிருந்து ஒரு குழந்தை இந்த இடத்துல தங்குனா அந்த குழந்தைக்கு கல்வி என்பது இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. நகர்ப்புறத்துக்கு எல்லாம் நகர்ந்தாச்சு, மாறியாச்சு. ஸோ இந்த மொத்த பார்வை, இங்கிருந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தோம், அதன் பிறகு MBA படித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிடுச்சு. நம்ம கார்ப்பரேட் லைஃப் வேண்டாம், நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டும், அதில் நாம் சர்வீஸ் பண்ணணும், அதில் 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும், 4 பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் மூமெண்ட், ஒரு பப்ளிக் சர்வீஸ் மூமெண்ட். ஏன் நாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம், இதே மண், இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப், வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற ஒரு டஃப்னஸ்ல இருந்து தான். அதுவும் நான் இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னுடைய தோட்டம், எங்களுடைய தோட்டம் பரமத்தி பிளாக்ல இருக்கும். சின்னத்தராவரம் பக்கத்தில் தொட்டம்பட்டிங்கிற ஒரு சின்ன ஊர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகப்படியான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதி. வெள்ளூரில் எவ்வளவு வெப்பம் இருக்குமோ, சில நேரத்தில் திருத்தணியில் எவ்வளோ வெப்பம் இருக்குமோ அதே வெப்பம் இங்கே இருக்கும். 2024 மே மாதத்தில் 43.4 டிகிரி, 43.4 டிகிரி. யோசிச்சு பாருங்க. இது வந்து சவுதி அரேபியாவில், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஹீட்டு இன்னைக்கு இந்த இடத்துல 43.4 டிகிரி 2024 மேலே ரெக்கார்ட் ஆச்சு. இந்த வருஷம் மே 2026, இந்த வருஷம் மே 41.5 டிகிரி. ஸோ மக்கள் இதில் வசிக்கிறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க, ஆடு மாடுகள் கொண்டு வர்றாங்க. இத்தனை பிரச்சனைகளோடு வயதானவர்கள் இந்த ஊரில் வசிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்குது, நம்முடைய ஊரில் இருக்குது. இல்லை பிரச்சனை என்னங்க, வறட்சி பகுதி. இங்கே இருக்கக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்லுன்னு நம்ம சொல்லுவோம்.
வெங்கச்சாங்கல், சுண்ணாம்புக்கல். ஸோ இது வந்து மலையை ஜென்ரலாக உறிஞ்சாதுன்னு ஒரு 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 விஷயம் இருக்குது. ஏகப்பட்ட ஹீட்டு, கிரீன்ஸ் எல்லாமே, கிரீன் என்விரான்மெண்ட் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு போகுது. வேலிகள் எல்லாம் காணாமல் போகுது. இன்னைக்கு உயிர் வேலிகள் நம்ம போடுறது கிடையாது, கம்பி வேலி போடுறோம். அப்படி இருக்கும் பொழுது மொத்த வெப்பம் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஆல்மோஸ்ட் விவசாயம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் என்னோட அப்பா அம்மா எல்லாருமே எனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தது, எப்படியாச்சும் படித்து தப்பிச்சு போயிரு, எப்படியாச்சும் படித்து இந்த ஊரை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படித்து தோட்டத்தை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படித்து விவசாயத்துலேருந்து தப்பிச்சு வெளியே போயிரு. ஆனால் எல்லா பக்கம் சுற்றி அடிச்சுட்டு நான் ஃபைனலாக வந்தது இங்கே தான். 2020 என்னுடைய பதவி போலீஸ் சர்வீஸில் வேண்டான்னு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பெரும் முயற்சி எடுத்தேன். விவசாயம் செய்யணும்னு பெரும் முயற்சி. தண்ணி இல்லை, 3-4 போர் போட்டு எல்லா போரும் ஒன்றொன்னா பொக்காம, தண்ணி இல்லாமல் முயற்சி எடுத்து தோட்டமெல்லாம் எப்படி பண்ணலான்னு ஒரு பெரிய கனவுகளோடு இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும், ஆட்டுப்பண்ணை கொண்டு வரணும்னு பண்ணி இன்றைக்கி அந்த ஆட்டுப்பண்ணை போயிட்டு இருக்கு. இருந்தும் நான் நினைச்ச அளவுக்கு ஒரு ஸ்கேலில் இங்கே செய்ய முடியாத காரணம் இங்கே இருக்கக்கூடிய தன்மை, சாயிலினுடைய ஃபர்டிலிட்டி தன்மை, குறிப்பாக மழை வரத்து, ஹீட். இன்னைக்கு கரூரில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் மட்டுமே தமிழ்நாடு முழுவதுமே ஒரு லேண்டை நம்ம கல்டிவேட் பண்ண முடியும், ஒரு லேண்டை நாம சாகுபடி பண்ண முடியும், ஒரு லேண்டில் ஒரு பயிர் செய்ய முடியும். ஆனால் அதில் நம்ம பயிர் செய்யலை அப்படின்னா அதை கல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதான் அரசனுடைய கிளாசிஃபிகேஷன், கல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறாங்க. கல்ச்சரபிள் லேண்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 8.8 லட்சம் ஏக்கர் நிலம் கல்ச்சரபிள் லேண்ட். அதாவது 8.8 லட்சம் ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணலாம், ஆனால் விவசாயம் பண்ணாமல் இருக்கு. அந்த தமிழ்நாட்டினுடைய மொத்த 8.8 லட்சம் ஏக்கரில் கரூர் மாவட்டத்தில் மட்டுமே 1.8 லட்சம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு நிலம் வந்து விவசாயம் செய்ய முடியல. ஹீட்டு, தண்ணி இல்லை, வறட்சி, நீர்ப்பாசன வசதிகள் இல்லை, குழந்தைங்க படிச்சுட்டாங்க, ஊர் தாண்டி போயிட்டாங்க, பெரியவங்க மட்டும்தான் தோட்டத்தில் இருக்கிறாங்க, விவசாயம் செய்ய முடியல. எல்லாமே ஒரு காரணம். அதில் இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கணும், ரொம்ப கூலாக இருக்கணும், ஹீட் இருக்கக்கூடாதுன்னா 32 விழுக்காடு ஃபாரஸ்ட் இருக்கணும். மரம் என்பது 32 விழுக்காடு இருக்கணும் ஃபாரஸ்ட். இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் மொத்தமாக நீங்கள் ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 4 விழுக்காடு, 4% இருக்கு. ஏன்னா காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை நம்ம பயிர் செய்யும் தொழிலாக அதில் கேஷ் கிராப்பாக பார்க்குறோம். ஸோ அதனால் இவ்வளவு பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு முதலாக கரூரில் வந்து நான் வேலையை விட்டு வந்து இங்கே ஆரம்பித்தது தான் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன். நான் நிறைய பேர் இன்னைக்கு 18 லட்சம் பேர் கிட்டத்தட்ட நெருங்கி வி த லீடர்ஸ் வந்துட்டீங்க. இன்னும் லட்சக்கணக்கான பேர், இன்னும் கோடிக்கணக்கான நண்பர்கள் நம்ம ஒன்றாக இணைந்து வி த லீடர்ஸில் வேலை பார்க்க போகிறோம். அப்போ எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆரம்பிச்சது. எதுக்கு ஆரம்பிச்சதுன்னா விவசாயத்துக்காக ஆரம்பிச்சது. அப்போ வி த லீடர்ஸில் முதலாக 2020 நான் செஞ்சதே இங்கே இருக்கக்கூடிய முருங்கை விவசாயிகளை சேர்ந்து ஒரு எஃபிஓ ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எஃபிஓ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே எஃபிஓ ஆரம்பிக்கணும், விவசாயிகள் ஒன்றா இணையணும். ஸோ 2020 என்னுடைய முயற்சியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய முருங்கை விவசாயிகளை ஒன்றாக இணைத்து ஒரு ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும். அதில் நம்முடைய முருங்கைக்காயினுடைய விலையை நாம் சப்போர்ட் பண்ணணும். நம்முடைய முருங்கைக்காய் விலை தனித்தனியாக, உதாரணத்துக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் முருங்கை மரமாக இருந்த இடம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆட்டுப்பட்டி இருக்குது, 2 முருங்கை மரம் பார்க்குறீங்க, அந்த பக்கம் ஒரு 4 முருங்கை மரம் இருக்குது. இதெல்லாம் முருங்கை மரம் இருக்கக்கூடிய இடம். இது முழுவதுமாக இந்த முருங்கை மரம் எங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு, வருமானம் கொடுத்துச்சு. இந்த முருங்கை மரம் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் முருங்கை மரம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய வெரைட்டி 2-3 வெரைட்டி இருக்குது, கருமுருங்கை இருக்குது, நிறைய வெரைட்டி இருந்தாலும் கூட இந்த நம்முடைய மூலனூர், சின்னதாராபுரம், காப்பரமத்தி, வைரமடை, அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி இந்த பகுதியில் வரக்கூடிய முருங்கைக்காய் என்பது கிட்டத்தட்ட வருடம் முழுசுமே காய்க்கும். 12 மாதத்தில் குறைந்தபட்சம் 9 மாதம் காய்க்கும். அதிக வருமானம் வரக்கூடிய நாட்டு முருங்கை, மூலனூர் வகைன்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு லோக்கல் பேர் நம்ம சொல்லிக்கலாம். இந்த முருங்கைக்காய் அப்படியே கத்தை எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமை சந்தை, பக்கத்து சந்தைக்கு போனீங்கன்னா அப்படி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது கண் முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்து வருமானம் இல்லைன்னு பொழுது இதை நாம் ஒரு எஃபிஓ கொண்டு வந்து முருங்கை விவசாயிகளை ஒன்றாக இணைத்து 1000 பேர்த்து இணைச்சி ஒரு எஃபிஓ உருவாக்கலாமா அப்படிங்கிறக்காக வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் விவசாயத்தை நோக்கி வந்தோம். அதனால தான் ஆரம்பத்தில் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய ஆஃபீஸஸே பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சியில் இருக்கும், சென்னையில் இருக்கும், வேலாயுதம்பாளையத்தில் இருக்கும். எல்லாமே கரூர் மாவட்டத்துக்குள்ளே நான் எங்கே பிறந்து வளர்ந்தோன்னா அந்த இடத்த சுற்றி அது இருக்கும். அது நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம். அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. வி த லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யறக்கா இருக்கணும். அரவக்குறிச்சியில் சொன்னாங்க, அரவக்குறிச்சி ஆஃபீஸில் நம்ம வாலண்டியர்ஸ் அண்ணா, நீங்கள் இன்றைக்கி ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிறீங்க, நிறைய இஸ்லாமிய பெண்கள் வந்து எங்களுக்கு வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் டெய்லரிங் ஒர்க் ஷாப் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் பண்ணலாமான்னு நான் சொன்னேன், கண்டிப்பாக பண்ணணும். அவர்களுக்காகத்தான் இந்த ஃபவுண்டேஷனை நடத்துகிறோம், அவர்களுக்காகத்தான் நம்ம நடத்துகிறோம்.
அவங்களுக்கு என்னைய பிடிக்காம இருக்கலாம், பிடிக்கலாம், அவங்க என்னைய வேறு பார்வையில பார்க்கலாம். நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்துக்கும் நாம் சமமாக இருப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரவக்குறிச்சி வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய சகோதரிகள், அவங்களுக்கு நம்ம டெய்லரிங் ஒர்க் ஷாப் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்கில் சர்வே கொடுக்கும் பொழுது நான் இன்டென்ஷனலாகவே இந்த நிகழ்ச்சிக்கு போகலை. நாம் ஸ்டேஜுக்கு போய் அவங்க நம்மளோட இருந்து ஃபோட்டோலாம் எடுத்து அது தேவையில்லாமல் பொலிட்டிக்கல் ஆகி அந்த சகோதரிக்கு ஏதாவது தொந்தரவு வந்துட போகுது அப்படிங்கிறக்காக கூட போகல. அந்தளவுக்கு சில இடத்துல நான் பின்னாடி தான் இருந்தேன். இன்னைக்கு சிலம்பமாக இருக்கட்டும், அந்த இடத்துல செஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், நிறைய வேலைகளை நம்முடைய சகோதரர் பாஸ்கர், அவங்க நம்முடைய அரவக்குறிச்சியினுடைய வாலண்டியராக இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கமிட்டட். 5 வருஷமாக நான் பார்க்குறேன் நம்முடைய அமைப்பில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிராஸ் ரூட்ஸில் ஒரு அற்புதமாக பணி செய்யக்கூடிய பாஸ்கர் அந்த பகுதியிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பகுதியில் நடத்தியிருக்காரு. அதே போல் இந்த பக்கம் நம்முடைய தென்னிலையில் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன், அங்கே சுமேஷ் நம்முடைய சகோதரர் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் வாலண்டியர். சின்ன உள்ளூர்லேயே படித்த ஒரு பையன் வாலண்டியராக கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி 2020 சுமேஷ் சொன்னார்னா, நம்ம ஊரில் பிரச்சனை வந்தங்கன்னா ஆடுகள் நிறையா இருக்குங்க பாருங்க, நம்ம தோட்டத்துக்குள்ள ஆடுகள் அங்கே நிற்கிது, செம்பரி ஆடுகள் நிற்கிது. ஆனால் ஆடுகளுக்கு வந்து நம்ம ஊசி போடணும், வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு ஒரு ஆட்டுக்கு ஊசி போட்டோம்னா அதே ஒரு பெரிய செலவுங்கண்ணே. ஆட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், சில பேர் 10 ஆடு 20 ஆடு வச்சுருப்பாங்க. நாமளே மருந்து வாங்கினா பல்கா ஒரு வெட்டினரி டாக்டரை ஹையர் பண்ணி நாமளே ஊசி போட்டால் என்னங்கண்ணே? கண்டிப்பாக பண்ணுங்க தம்பி, எந்த தப்பு இல்லை. நம்ம பண்ணுற நோக்கம் மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறக்காகத்தான் நோக்கம். அப்போ கிட்டத்தட்ட 8500 ஆடுகளை தாண்டி அங்கே நாம் ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய நோய் வரும். குறிப்பாக ஆடு உணவு உள்ளக்கூடிய பகுதி, வாய்ப்பகுதியில் நிறைய வரும். அது அப்புறம் பூச்சி வரும், சொத்த வைக்கும், ஈ எல்லாம் போகும். அதெல்லாம் நீங்கள் பக்காவாக பார்த்துக்கணும், சரியான நேரத்தில் அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும். ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 8500 ஆடுகளை தாண்டி தென்னிலை பகுதி முழுவதுமே இந்த பகுதியெல்லாம் நம்முடைய ஆட்டுக்கு ஊசி போட்டு வந்தோம் 1 வருஷம் 2 வருஷம். அப்புறம் மாடுகளுக்கு ஊசி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் அந்த தன்மைக்கு தகுந்த போல வி த லீடர்ஸை நம்ம அலோவ் பண்ணோம். நீங்கள் இப்படி பண்ணுங்க, கோயம்புத்தூரில் வி த லீடர்ஸனுடைய ஆஃபீஸ் இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் வேலை பாருங்க, நமக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. நம்முடைய நோக்கம் டு டச் ஹியூமனிட்டி, டு மேக் அ சேஞ்ச். அப்புறம் தனியார் நிறுவனத்தோடு இணைந்து இன்ஜினியரிங் கல்லூரி, ஆர்ட்ஸ் கல்லூரியில் இணைந்து அவங்களுக்கு ஸ்கில்லிங் பயிற்சி, ப்ராஜெக்ட் தலைவா, இப்போ அது ப்ராஜெக்ட் தலைவாங்கிற பேரில் இருக்குது. இதுக்கு முன்பு ஒரு 5 இன்ஜினியரிங் காலேஜஸ், 3 டிப்ளமோ கல்லூரிகளில் அவங்கள பிளேஸ்மெண்ட் ரெடியாக செய்யணும் அப்படின்னு அது ஒரு பெரிய நோக்கத்தோடு செஞ்சோம். ஸோ இத்தனை காலமாக, ஏன்னா வி த லீடர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் பேசுகிறேன், இது தவறாக நினச்சிக்காதீங்க. ஆனால் எல்லோருமே இன்றைக்கி நம்ம ஒரு குடும்பமாக வி த லீடர்ஸில் இணைஞ்சிருக்கோம். ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறோம், அந்த மாற்றம் அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கணும், அரசியல் மாறணும்னு நினைக்கும் பொழுது இது வி த லீடர்ஸ்னுடைய பாதை. இங்கேருந்து ஆரம்பிச்சது, அது எப்படி செய்யலான்னு யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே படிப்படியாக வந்து இன்னைக்கு அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்முடைய நோக்கம் எல்லாம் வருகின்ற மாதங்களில் இந்த மெம்பர்ஷிப் டிரைவும் போயிட்டே இருக்கு, புதுசாக மெம்பர்ஸும் வர்றாங்க. அப்படியே நம்ம முன்னாடி போக போக நம்முடைய நோக்கமெல்லாம் வி த லீடர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு மக்கள் இயக்கமாக, மக்கள் சக்தியாக, ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக, மக்களுடைய சோஷியல் இஷ்யூவை பேசக்கூடிய ஒரு இயக்கமாக மாறும். மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பேசணும். இன்னைக்கு அரசியல் கட்சிகள், நான் யாரையும் குறை சொல்லலை, எத்தனை அரசியல் கட்சிகள் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை இன்னைக்கு பேசுகிறாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய வாழ்க்கை, விவசாயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலத்தில் எங்கேயுமே விவசாயம் பண்ணக்கூடிய முடியாது, உணவுப் பொருட்களில் நச்சாயிட்டு இருக்கு, காற்று சுகாதாரம் இல்லாத ஒரு காற்று, ஆரோக்கியம் இல்லாத நிறைய வாழ்க்கைகள், அர்பன் கன்ஜெஷன், ரூரல் ஏரியாவிலிருந்து அடுத்த தலைமுறை பட்டதாரிகள் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்போ நாம் இதை பற்றி நம்ம எதுவுமே பேசுறது. இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த இடம் எப்படி இருக்கும் சத்தியமாக எனக்கு தெரியாது. ஊர் எப்படி இருக்கும் தெரியாது, கிராமம் எப்படி இருக்கும் தெரியாது. இளைஞர்கள் யாராவது வந்து நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக தெரியாது. இதையெல்லாம் மாற்றணும், இந்த இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கணும். ட்ரக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாத்தையும் பாதிக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக நமக்கு தெரியும். ஒரு ட்ரக்ஸை முடிவுக்கு கொண்டு வரணும்னா சப்ளை சைடு இருக்குது, டிமாண்ட் சைடு இருக்குது. சப்ளைனா ட்ரக்ஸ் விற்கிறவன், டிமாண்ட்ஸ்னா ட்ரக் வாங்குறவன். சப்ளை சைடில் எங்கேயுமே சாதனை நடந்ததை நம்ம பார்த்ததில்லை. சப்ளை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் புதுசாக ஒரு சப்ளையர் வருவான். ஆனால் டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணால் ஒரு மாணவனோ ஒரு மனிதனோ நான் ட்ரக்ஸ் எடுக்க மாட்டேன்னு டிமாண்ட் சைடில் கை வச்சிங்கன்னா ட்ரக்ஸ் ரிடக்ஷன் குறையும். இதான் வேர்ல்டு ஃபுல்லாக, அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு, ஐரோப்பிய நாடுகளில் தான் நடந்திருக்கு. அதை வி த லீடர்ஸ் நம்ம கையில் எடுப்போம். அதை நம்முடைய வாலண்டியர்ஸில் எடுத்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்போம். எல்லா ஸ்கூலுக்கு போவோம், கல்லூரிக்கு போவோம், சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு வருவோம், பேச வைப்போம், ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்கு போவோம். இது ஒரு மாஸ் பப்ளிக் மூவ்மெண்ட்டாக வார் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸை கிரவுண்டில் நடத்துவோம். யூனிஃபார்ம்டு காக்கி நம்முடைய நண்பர்கள் அவங்களுடைய பணி அவங்க செய்யட்டும். நம்முடைய நோக்கமெல்லாம் இந்த வார் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸை கிரவுண்டில் வந்து நம்ம செய்யணும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் மக்கள் பிரச்சனை, இதை மக்கள் நாம தீர்க்கணும். யாரோ ஒரு 4 போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்குது, எஸ்பி இருக்காங்க,
அவங்க செய்வாங்க, அவங்களால சப்ளைல எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணட்டும். அது இன்னெஃபிஷியண்ட்டாக பண்ணுறாங்க, எஃபிஷியண்ட்டாக பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலைங்க. நாம் ஒரு இயக்கமாக, ஒரு வாலண்டியர் மூமெண்ட்டாக நாம் இதை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நாம் இதை செய்யணும். இன்னொரு சிறு முயற்சியும் கூட ஒரு தனி மனிதனாக, ஏன்னா கரூரில் 4% தான் காடுகள் இருக்கு, சூடு வெப்பம். சரி, நாம் என்ன செய்ய போகிறோம்? என்னுடைய கேள்விகள் எப்பொழுதுமே நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. அப்போ முடிவு பண்ண நம்முடைய தோட்டத்தினுடைய ஒரு பகுதியை வனக்காடாக மாற்றணும். வனக்காடாக நம்ம மாற்றணும், மரங்களை கொண்டு வரணும், மரங்களை நட்டு வைக்கணும். எல்லா விதமான மரங்கள் இங்கே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜமுந்திரி எலுமிச்சை, அதாவது இந்த ஹீட்டுக்கு 40 டிகிரி ஹீட்டில் இருக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சைக்கு தான் இருக்குது. பாலாஜி லெமன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் தேக்கு இருக்குது, மகோகனி இருக்குது, பலா இருக்குது. இந்த எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். நெல்லிக்காய் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே இங்கே வந்து நம்ம மரத்தை வச்சு ஃபஸ்ட்டு இந்த இடத்த கொஞ்சம் க்ரீன் ஸ்பேஸ் நாம் உருவாக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய தோட்டத்தில் நாம் ஒரு வேலி அடைக்கிறோம் அப்படின்னா அது உயிர் வேலி இருக்கும். கம்பி வேலி போட்டாலும் கூட உயிர் வேலியோடு சேர்த்து நாம் போடணும். அந்த மாதிரி ஒரு கோழிகள் இருக்குது, அவங்க வர்றாங்க, கோழிகளுக்கு தேவையான பொருட்கள் இங்கே கிடைக்கும். நம்ம போட்டிருக்கக்கூடிய வேலியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சில இடத்துல நம்ம போட்டிருக்கலாம், இங்கே வேலியே இல்லை, அதனால் நம்ம கம்பி வேலி போட்டிருக்கோம். ஸோ நம்மளால் என்ன முடியுமோ இந்த மரங்கள்லாம் எப்படி நம்ம கொண்டு வர்றது, அந்த மரங்களை எங்கிருந்து கொண்டு வர்றது. வனத்துக்குள் திருப்பூர் ஒரு அற்புதமான ஒரு இயக்கம். இன்றைக்கி இந்த பகுதி முழுவதுமே போய் நிறைய மரங்களை விவசாய இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உதவியை கேட்டு இன்றைக்கெல்லாம் ஒரு 6-7 மாதத்தில், ஒரு வருஷத்துக்குள்ளேயே மரங்கள் எல்லாம் அப்படி வர ஆரம்பிச்சிருக்கு. என்னை பொறுத்தவரை இந்த ஹீட்டை தாண்டிடுச்சுன்னா, இந்த ஏப்ரல், மே, ஜூன் 3 தான் நான் பயந்துக்கிட்டு இருந்த நாட்கள். இதை தாண்டி கொஞ்சம் மழை காலம் வந்து தப்பிச்சுக்கிட்டோம்னா எல்லாமே அடுத்த கட்டம் போயிடலாம். இது ஃபுல்லாக, இந்த பகுதி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாம் ஒரு தனி மனிதராக நம்முடைய தோட்டத்தில் ஒரு பகுதியில் மரம் வளர்ப்போம், பச்சையை கொண்டு வருவோம். கொஞ்சமாச்சு இந்த பகுதியில் கொஞ்சம் ஹீட்டு குறையட்டும். இது நாளைக்கு இந்த பழங்கள் நமக்கு பயன்படாது, நம்முடைய சந்ததியருக்கு, யாருக்காவது பக்கத்தோட்டத்தில் குழந்தைகளுக்கு உள்ளூர்லேருந்து நடந்து வந்து பழம் பறித்து சாப்பிட்றாங்க. ஏன்னா நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்படித்தாங்க இருந்துச்சு. ஏதோ ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் பழத்தை பறிச்சுட்டு வருவோம், இன்னைக்கு இல்லை. ஸோ இது ஒரு கான்ட்ரிபியூஷன். இது ஒரு குவாலிட்டியாக வீத லீடர்ஸில் கொண்டு வர முடியுமா? கேன் வி மேக் ட்ரீஸ், கேன் வி கீப் ட்ரீஸ்? 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி, 20 கோடி, நிறைய எத்தனையோ செலிபிரிட்டிஸ், நடிகர் விவேக் அவங்க உட்பட எத்தனையோ பேர் மரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க எத்தனையோ பேர் இந்த மண்ணில் இருக்காங்க. இன்னைக்கு மரத்தை நாம் ஒரு சின்ன இனிஷியேட்டிவாக இங்கே பண்ணியிருக்கோம், இந்த ஏரியா ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். திரும்ப அந்த பக்கம் நாம் பலா வச்சுருக்கோம். அதெல்லாம் வரட்டும். ஆனால் இன்னைக்கு நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா வராது, நாளானிக்கு வருமா வராது, அடுத்த வருஷம் வருமா வராது. 2-3 ஆண்டுகள் வேணும் இதெல்லாம் ஒரு ஷேப்புக்கு வர்றக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன மரங்கள் பார்த்தீங்கன்னா நான் 2020 இங்கே நான் தான் வச்சேங்க. அந்த 2 மரத்தையும் நான் தான், அந்த பச்சை மரங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த 2 பச்சை மரம் பெருசாக இருக்கிறது. அப்போ இந்த இடம் ஃபுல்லாக ட்ரையாக இருக்கேன்னு 2020 வச்சது. இன்றைக்கி 6 ஆண்டுகள் பழிச்சு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் கொஞ்சம் நிலம் கொடுக்குது. இன்றைக்கி நம்முடைய காளை தீரன் அதில் ஜல்லிக்கட்டுலாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ தீரன் காளைக்கு அங்கே தான் நான் வரும்போது அங்கே நிப்பாட்டி எல்லாம் குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மரத்துக்கு கீழே இது 6 ஆண்டுகள் ஆச்சு. இந்த ஹைட்டுக்கு வந்து இந்த ஷேடு வர்றதுனால நிச்சயமாக இது வரும். ஸோ வீத லீடர்ஸ் நான் அடிக்கடி சொல்கிறது பொறுமை பொறுமை பொறுமைன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு நீங்கள் விதைச்சிங்கன்னா நாளை காலையில் அறுவடை பண்ண முடியாது. வேண்டாம். நாம் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ஷார்ட் டேர்மாக திங்க் பண்ண வேண்டாம். பொலிட்டிக்கல் மூமெண்ட் திங்ஸ் லாங் டேர்ம். நம்ம லாங் டேர்மாக திங்க் பண்ணணும். இன்னைக்கு இந்த சமுதாய பிரச்சனைகள் நாம் ஜூலையில், ஆகஸ்ட்டில், செப்டம்பரில், அக்டோபரில் வரிசை எடுக்கிறோம், மக்களை பார்க்குறோம். எல்லாரும் சேர்ந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக பீப்புள் ப்ராப்ளத்தை நம்ம டார்கெட் பண்ணிக்கிட்டே வர்றோம், பீப்புள் மூமெண்ட்டாக செய்கிறோம். ஒரு நாள் நம்ம அரசியல் இயக்கமாக மாற போகிறோம். அது மக்கள் கேட்பாங்க, என்னைக்கு அரசியல் கட்சியாக வரப்போறீங்க, நம்ம வேலையை பார்த்து மக்கள் கேட்க போகிறாங்க. அதனால் இன்னைக்கு எதுக்கு நான் குறிப்பாக இந்த என்னுடைய தோட்டத்துக்கு, சொந்த ஊருக்கு இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க, எனக்கு கடந்த நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களாக வீத லீடர்ஸில் எல்லோருமே நம்முடைய நண்பர்கள் கேம்ப் போட்டு சேர்த்துறாங்க. எல்லா அரசியல் கட்சியிலிருந்து விட்டுட்டு வர்றாங்க, தலைவர்கள் வர்றாங்க, தொண்டர்கள் வர்றாங்க. அதனால் நான் எப்பவுமே ரொம்ப கிளியருங்க, இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நம்மளால் செய்ய முடியாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம வெளியே வந்து பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக அதை கொண்டு போகிறோம். ஒரு ஸ்ட்ரக்சர்டு, ஒரு வெரி பிக் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எப்படி இந்த பிரச்சனை எடுக்க முடியுங்க, எப்படி நான் ஃபார்மிங் எடுக்க முடியும், எப்படி நான் வந்து ஒரு தனி மனிதனாக சின்ன லெவலில் ஆர்கானிக் ஃபார்மிங் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க நான் வீடியோவில். அது ஒரு மூமெண்ட்டாக வீத லீடர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் மூமெண்ட்டாக நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐஐடியோட லான்ச் பண்ணோம் அந்த ப்ரோக்ராமை. ஒரு தனி மனிதனாக ஒரு புஷ் கொடுக்குறோம், வாலண்டியர்ஸ் புஷ் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். பட் ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு 90% ஆஃப் டைம் நான் டிஃபென்ஸ்லேயே தான் இருக்கேன். நாங்கள் செய்கிறது கரெக்ட், எதிர்கட்சிகள் எங்களை பற்றி பொய் சொல்கிறாங்க, நான் சொன்னது நியாயமாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். பட் ஐ அனலைஸ்ட் 90% ஆஃப் மை டைம். குறிப்பாக ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் ஃபெலோஷிப் போக 4 மாத காலம் அங்கே இருந்த பொழுது நிறைய அரசியலை பற்றி யோசித்தேன். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், எதுக்கு நம்ம பாலிடிக்ஸ் வந்தோம், ரூட் காஸ் என்ன இருக்குது, எதை நம்ம அட்ரஸ் பண்ணணும், குட் கவர்னன்ஸ் எப்படி வரும், நல்ல அரசியல் எங்கிருந்து நம்ம பார்க்க முடியும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. இன்னைக்கு
எல்லோருடைய அனுமதியோடு இங்கே நானும் ஒரு தனி மனிதனாக உங்களோடு இணைந்து வீத லீடர்ஸ் நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி நிறைய நம்ம செய்யணும். இல்லாட்டி ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இஸ் அ டயர் ரிஸ்க். 25 ஆண்டுகள் கழிச்சு என்னால் என்ன 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கே இருந்ததுக்கும் இன்னைக்கும் நான் வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கிறேங்க. சுற்றுச்சூழல், வெப்பம் எல்லாம் அதிகமாயிருச்சு. நம்ம ஆடு பாருங்க வத்துக்கிட்டு போகுது கேமராவை பார்த்து. அதனால் இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம், நாம் ஒரு இயக்கத்தில் மெம்பராக வி ஹவ் கம் ஹியர் ஃபார் சோஷியல் சேஞ்ச், வி ஆர் சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். அப்போ என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாம் ஒரு மேடை போடுறோம், நாம் உறுப்பினர் சேர்க்கிறோம், யாரை பற்றியும் தப்பாக பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்களே. நான் சமீபத்தில் பார்த்தேன், யாரோ எங்கிட்ட கூட கேட்டாங்கன்னா இதை பற்றி உங்கள் பதில் என்னன்னு. எனக்கு யாருன்னு கூட தெரியாது. அவங்க தன்னார்வர்கள், அவங்களாம் மேடை போட்டு பேசுகிறாங்க. சில பேருடைய புகைப்படங்களை போட்டு பேசுகிறாங்க. அதனால் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், லெட் அஸ் பி வெரி கிளியர் ஒய் வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் பீப்புள்ஸ் மூமெண்ட். நாம் பீப்புள் மூமெண்ட் எதுக்காக நாம் இருக்கோம்? நமக்கு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், பாசிட்டிவ் சேஞ்ச் நமக்கு வரும். பிரசிடென்ட் எப்போ பேசணும், என்ன பேசணும் பேசுவோம். அவங்களுக்கு என்ன சொல்லணும் நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம சண்டை போட்டு எதிரி கட்சிகள் வேண்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி கிடையாது, நம்ம எதிர்கட்சி கிடையாது, நம்ம ரெண்டுமே. நாம் இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கம், பொலிட்டிக்கல் மூமெண்ட், பீப்புள்ஸ் மூமெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆவல். அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், லெட் அஸ் பி வெரி கிளியர். ஏன் நம்ம பண்ணுறோம்? இது ஒரு கல்ட்டில் ஒரு தனி மனிதன். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட், நாம் ஐயோ சாயந்தரம் வந்தோம்னா நிறைய பேர் வரவேற்க வருவாங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை. சில பேர்த்துக்கு அது தொந்தரவு. ஃப்ளைட்லேருந்து வர்றவங்கள பேசஞ்சருக்கு தொந்தரவு, உள்ளே பிடிக்கிறவங்களுக்கு தொந்தரவு. எதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு சாயந்தரம் நிறைய பேர் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் 6:15 ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படி இருந்து நம்முடைய சகோதரர்கள் வரவேற்க வந்திருந்தாங்க. அது கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு இன்கன்வீனியன்ஸ் ஆயிருந்தாலும் கூட நான் அதில் தெளிவாக இருக்கிறது, நமக்கு இந்த கல்ட் பாலிடிக்ஸ் வேண்டாம். நம்ம காமன் மேன் பாலிடிக்ஸ். காமன் மேனாக சகஜமாக எல்லோரும் ஒன்றாக இணைந்து, ஒரு தலைவர் அங்கே போகிறார், ரிசீவ் பண்ணுறக்கு 10 பேர் வேணுமா? பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 50% ஆஃப் டைம் இதுலேயே போயிருக்கு. அவங்க வந்தாங்கன்னா ஒரு பெரிய மாலை வாங்கி போடலாமா, கிரேனை கொண்டு வந்து மாலை வாங்கி போடலாமா? இந்த தப்பை நானும் செஞ்சுருக்கேன், நான் செய்யலின்னு சொல்லிங்க. இன்னைக்கு அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு உங்களோட இணைந்து இந்த மக்கள் இயக்கத்தில் உங்களோட இருக்கிறேன். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். கல்ட் பாலிடிக்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவோம், காமன் மேன் மூமெண்ட்டாக ரன் பண்ணும். ஸோ தட் எவ்ரிபடி இஸ் எவ்ரிபடி. இது நம்பர் 1, நம்பர் 2, இவங்க போய் பார்க்கணும், இந்த கதவை போய் திறக்கணும், அண்ணாமலை என்ன கூட 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தா தான் அவர்கிட்ட பேச முடியாது. எல்லாத்தையும் உடைப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக நம்முடைய பயணத்தை ஐம் வெரி எக்ஸைட்டட் டு see where it will go. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், 18 lakh ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் அ ஃபினாமினல் நம்பருங்க. சாதாரண நம்பர் இல்லை. 18 லட்சம் மனிதர்கள், 18 லட்சம் பேர், நம்முடைய சகோதரிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. நம்ம என்னங்க பண்ணோம்? ஜூன் 5ஆம் தேதி ஒரு வீடியோவில் 20 நிமிஷம் நம்ம பேசணும். அதில் ஒரு 8 செகண்ட் வீத லீடர்ஸை பற்றி பேசணும். இத்தனை பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. இன்னைக்கு எத்தனையோ அரசியல் இங்கே சொல்லலாம், எங்கிட்ட 1 கோடி பேர் இருக்காங்க, எங்கிட்ட 50 லட்சம் பேர் இருக்காங்க, எங்கிட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க. அந்த போட்டிக்கே நம்ம போகலைங்க. ஆரோக்கியமாக நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டே போவோம். எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா அரசியல் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்க. நமக்கு நம்ம நம்பர்ஸ் இந்த வெப்சைட் டிரான்ஸ்பரண்டாக அது ஓப்பனாக இருக்கும். முதல் நாள் 1 மில்லியன் 10 லட்சம் பேர் வந்தாங்க, அடுத்த 3 நாள் இப்படி வந்தாங்க, இன்னைக்கு கொஞ்சம் 2 நாளில் கொஞ்சம் கம்மியாக வர்றாங்க என்ன அப்படின்னு 2 பத்திரிகையில் சொன்னதாக சில பேர் சொன்னாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீத லீடர்ஸில் நம்முடைய ஃபர்ஸ்ட் விஷயம் வி ஆர் ஆத்தென்டிக், நேர்மை, ஆத்தென்டிசிட்டி. அந்த வெப்சைட்னுடைய நம்பர்ஸ் கவுண்டர் அப்படியே தாங்க இருக்கும். ஒரு நாள் யாருமே சேரலனா கூட அந்த கவுண்டர் அப்படியே தான் இருக்கும். அந்த கவுண்டர் என்னைக்கு 50 லட்சம் அப்படிங்கிற எண்ணுக்கு வருதோ அன்னைக்கு நம்ம பேசுவோம். நம்ம எவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கோம், நம்ம ஜூலையிலேருந்து செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோம், அன்னைக்கு பேசுவோம். மக்கள் இன்னைக்கு நம்மளை அரசியல் கட்சியாக வாங்கன்னு சொல்கிறாங்களான்னு கேட்போம். அது வரைக்கும் நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளோ வேலைகள் நமக்கு இருக்குது, பாசிட்டிவான வேலைகள், ஹாப்பியாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல். அதனால் இன்னைக்கு இந்த கவுண்டர் ஏறிக்கிட்டே இருக்கும். 18 லட்சத்துலேருந்து லெட் இட் கீப் கோயிங். புதிதாக எல்லோரையும் நம்ம வரவேற்போம், ஒருங்கிணைப்போம், அவங்கள கொண்டு வருவோம். ஆரோக்கியமாக பாசிட்டிவான ஒரு அரசியல் நம்ம செய்வோம். 50,01,000 அப்படின்னு வரும் பொழுது நம்ம பேசுவோம், என்ன செய்யலாம், இது வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கோம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் பண்ணியிருக்கோம், எப்படி கொண்டு போகலாம், அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அதற்கான ஆயத்த பணிகள். 70,000 பேர் அன்றைக்கி உள்ளாட்சி தேர்தல் நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன், 70,000 பேர்த்துக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் எப்படி நம்ம ஒருங்கிணைக்க போகிறோம்? அதில் 10,000 பேர்த்து கிட்டத்தட்ட ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டவர்கள். ஏதோ ஒரு தேர்தல், பெரும்பாலும் உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து லெவலில் மெம்பர்ஸாக போட்டியிட்டவங்க, பஞ்சாயத்து தலைவர்களாக போட்டியிட்டவங்க. அவங்க எப்படி ஒருங்கிணைக்கிறது, என்ன டூல்ஸ் கொடுக்குறது, என்ன சிஸ்டம் கொடுக்குறது? ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு அரசியல்வாதி எதுவுமே தயார் பண்ணாமல் போய் பாலிடிக்ஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் எப்படி, ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குது, டாக்ஸேஷன் எப்படி, மத்திய அரசு எவ்வளோ பணத்தை டிவால்வ் பண்ணுறாங்க, பஞ்சாயத்துக்கு எவ்வளோ பணம் வருது, பஞ்சாயத்தினுடைய அடிப்படை ப்ராப்ளம்ஸ் என்ன, அர்பன் ஏரியா எப்படி இருக்குது, ரூரல் ஏரியா எப்படி இருக்குது, அது எதுவுமே தெரியாமல் நாம் ஒருத்தர் போய் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்க வச்சு ஹவ் வில் தே ஹெல்ப் பீப்புள்?
இல்லை நான் இந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தேன், அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், நான் அரசியல் கட்சியில் நேற்று காலைல சேர்ந்தேன், இன்னைக்கு காலைல சீட்டு கொடுத்தாங்க, நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், எம்பி ஆகிட்டேன், யாரையும் குறை சொல்லிங்க. பட் ஆர் தே எக்யூப் டு ஹேண்டில் தட் ஜாப்? அதுக்கு தான் நாம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் கோயம்புத்தூரில் பியூட்டிஃபுல்லாக நம்ம கொண்டு வரோம். வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வரோம். தட் இஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் வி த லீடர்ஸ். பியூட்டிஃபுல் ஃபெசிலிட்டி. நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபெசிலிட்டியை பில்ட் பண்ண போகிறோம். அது வருகின்ற காலத்தில் அந்த அறிவிப்பையும் பார்ப்பீங்க. இட் இஸ் அ மாடல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் எப்படி ஒருத்தவங்க உள்ள வரணும், எந்த மாதிரி ஷேப் பண்ணவங்கள, எந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கணும், வில்லேஜ் விசிட்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஷேப் பண்ணி அந்த கேண்டிடேட்டை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தும். ஸோ தட் ஜெயிச்சாலும் கூட தேர் எக்யூப் டு சர்வ். இன்னைக்கு ஜெயிச்ச பல பேர் அன்எக்யூப் டு சர்வ். அப்போ எப்படி சேஞ்ச் வருங்க? அதனால அதுக்கு நமக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் தேவைப்படுது. அதான் நான் அந்த பேசும்போது 20 நிமிஷத்தில் நான் ஹிண்ட் பண்ணேன். வி வில் பிரிங் தட் ஆல்சோ. இன்னைக்கே பாருங்க, அந்த முருங்கை மரத்தை பாருங்க, பேச பேச இப்போ தான் கவனிக்கிறேன் எந்த அளவுக்கு இன்னைக்கு பாருங்க எல்லாம் பட்டு போயிருக்கு, எல்லாம் பட்டு போயிருக்கு. மரம் காய ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி பிரச்சனை. நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற தண்ணியை ரொம்ப வேல்யூபிளாக அந்த சொட்டு நீர் பாசனத்தில் சொட்டு நீர் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப வேல்யூபிளாக அந்த மரத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். இந்த மரத்தை காப்பாற்றினா, நேற்று நான் சொன்ன பாருங்கள், மேலே 41.5 டிகிரி, 41.5 டிகிரி, யோசிச்சு பாருங்க. நல்ல பெரிய இது இந்த வெப்பத்தை எப்படி குறைக்கிறது, வெங்கச்சாங்கல் பூமி இது எப்படி சரி பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுவோம். அதனால் உங்களுடைய அன்பு ஆதரவு எப்போ இருக்கணும், நீங்கள் நம்பணும். யூ ஷுட் ட்ராவல் வித் மீ. ஏன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் என் தனிப்பட்ட பிரச்சனைன்னு பார்க்காதீங்க. தனிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். இதிலிருந்து தான் நான் பொது பிரச்சனையாக வெளியே வந்தேன். என் தனிப்பட்ட பிரச்சனை இது. நான் ஸ்கூலில் எப்படி போய் படித்தேன், கல்லூரியில் எப்படி போய் படித்தேன், தோட்டத்தில் எப்படி வாழ்ந்தேன், விவசாயம் எங்கே, உணவு எங்கே வருது, இந்த தனிப்பட்ட பிரச்சனையை நான் பொது பிரச்சனையாக பார்க்குறேன். இரிகேஷனே இல்லாமல் ஒரு பகுதி இருக்குது. இங்கே விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கிணத்தை நம்பி மட்டும் நாம் இருக்கும். கிணத்துல தண்ணி எவ்வளோ கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிணத்தை நம்பி மட்டும் இருக்கும். அதனால் வருகின்ற காலத்தில் அப்படியே வாங்க நம்ம தோட்டத்தை ஒரு பார்வை பார்ப்போம். அப்படியே நம்ம வைத்திருக்கக்கூடிய மரத்தை பார்ப்போம். செடிகள்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த வேளாமரம் கொஞ்சம் வயசாயிருச்சு, உளுந்திருக்கு, இது எல்லாத்தையும் எடுக்கணும். அதுவும் ஒரு சிஸ்டம். பெரும்பாலும் நான் ஒரு கண்டிஷனில் வச்சுருக்கேன், எந்த காரணத்துக்கும் எந்த மரத்தையும் நாம் வெட்டக்கூடாது, விற்கக்கூடாது. நான் ஒரு காலத்தில் கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா மரத்தை விற்பது தான் நமக்கு ஒரு வருமானம். பாவம், வேறு எங்கேருந்து வருமானம் வருங்க? நான் அப்படியே அது வயசானாலும் அது விழுகட்டும், அது வயசானாலும் அந்த மரம் அப்படியே விழுகட்டும், அதை மக்கி போகட்டும், நம்ம மரத்தை வெட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எங்கள் அப்பாட்ட ஒரு சின்ன சண்டை கூட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் மரம் அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த செடி மேலே விழுந்திருக்கு. அதனால் மரத்தை நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த மரத்தை எல்லாம் அப்புறப்படுத்தணும். விழுந்த மரத்தை இன்னைக்கு செடிகள் வைத்திருக்கக்கூடிய செடிகள் தப்பிச்சு வந்துடும். இந்த ஏரியா ஃபுல்லாக இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து கொஞ்சம் பசுமையாக வந்துட்டா மக்களுக்கு நன்றி, வனத்துக்குள் திருப்பூருக்கு நன்றி, வேலை செஞ்சவங்களுக்கு நன்றி. நாகராஜன் அண்ணன் வாலண்டியராக அந்த இயக்கத்திலிருந்து இங்கே நம்மோடு தோட்டத்தில் வேலை பார்த்தாங்க, அவருக்கும் பெரிய நன்றி. எத்தனையோ பேர் உழைச்சிருக்கிறாங்க, எல்லோருக்கும் நன்றி. இப்போ இந்த ஏரி நான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மழையெல்லாம் பெய்யும் பொழுது தண்ணியை தடுப்போம், அந்த ஏரி போட்டு தான் தண்ணியை தடுப்போம். ஸோ இங்கே வாட்டர் ரீட்டைன் ஆகிறதுக்காக பழங்காலமாக விவசாய பெருமக்கள் முன்னோர்கள் இந்த ஏரி. இன்னைக்கு இந்த மரம் கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் பேஸ் குறைவாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் தேக்கு மரங்கள், ரொம்ப ரொம்ப மெதுவாக முளைச்சி வரும், ஸ்ட்ராங்காக வரும். ஸோ அதனால தான் நான் பல இடத்துல சொல்லுவேன், வீதி ரேடஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தேக்கு மரம் மாதிரி வரும். வச்சு பல மாதங்கள் ஆகியிருந்தாலும் கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அப்படி எந்திரிச்சு அப்படி தேக்கு வருது. மேலே வந்ததுக்கப்புறம் பலமாக இருக்கும். அதனால் இந்த 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 நம்ம இங்கே பாருங்கள், கெடா ஓடிட்டுருக்கு, ஆட்டினுடைய ஓடிட்டுருக்கு. நம்முடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில், கருப்பண்ணசாமி கோவிலுக்கு இந்த கெடா வெட்டுறதுக்காக 6 மாதத்திற்கு முன்பு பிடிச்சிட்டு வந்தாங்க. சாமி முன்னாடி துளுக்குனா தானே வெட்டுவோம். அப்போ கெடா துளுக்கவே இல்லை, அப்படியே நின்றுட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இல்லை இந்த கெடாய்க்கு நம்ம வெட்ட போவது கிடையாது, தோட்டத்துக்குள்ளே ஃப்ரீயாக அது பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், யாரும் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த கெடாய்க்கு ஆண்டவனே உயிர் கொடுத்துட்டாங்க. நம்ம பழக்கம் இருந்தால் கூட இன்னொரு கெடாயை வாங்கி துளுக்க வச்சு நம்ம வெட்டுவோம். பட் இந்த கெடாய் இந்த வேலையை செய்யட்டும்னு அதான் இப்போ ஓடிட்டுருக்கு தோட்டத்துக்குள்ளே. ஸோ இந்த பகுதி பரவாயில்லை, இதுவும் உங்ககிட்ட. அதனால் பெரிய ஒரு எண்ணத்தோடு, ஒரு வேள்வியோடு, ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இணைஞ்சிருக்கோம். அதனால் உங்களுக்கு இதை சொல்லணுங்கிற ஆசைப்பட்டேன். இன்றைக்கி நம்ம ஒரு ரூமில் உட்காந்து பேசுகிறத விட, ஒரு ஹாலில் உட்காந்து பேசுகிறத விட இதை சொல்லணும். இந்த மரம் எப்படி வளருதுன்னு உங்களுக்கு காட்டணும். அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், தேக்கு எப்படி வளருதுன்னு காட்டணும்.
சிறிய மரம் எவ்வளோ டைம் எடுத்தது வருது, ஆனால் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். ஸோ அதே ஒரு ஒரு எண்ணத்தோடு வீதரீடஸ் இயக்கத்தை நம்ம எல்லாம் வளர்த்தி மக்கள் சக்தியாக மாற்றி ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் எவ்ரிபடி, எல்லா ரிலீஜன், எல்லா காஸ்ட், எல்லா தரப்பட்ட மக்கள், ஆல் கிளாஸ், படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும். டெக்னோக்ராட்ஸை கொண்டு வரணும். டெக்னோக்ராட்ஸ் இன்றைக்கி அரசியலுக்குள்ளே எப்படி வர்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அட் 45, 50, 40 வயசில் நிறைய சாதிச்சவங்க அமெரிக்காவில் பார்க்குறேன், லண்டனில் பார்க்குறேங்க, எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். தமிழர்கள் எப்படி அரசியலுக்குள்ளே வர்றது? இன்றைக்கி ஒரு பெரிய கல்ட் ஆயிடுச்சு, அரசியல் கட்சி ஸ்ட்ரக்சர் பெருசாயிருச்சு, பதவியில் எல்லாம் ரொம்ப நாள் இருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அது நேரம் வரும்போது நம்ம பேசுவோம். நம்ம இயக்கம் 50 லட்சம் ஆனதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். டேர்ம் லிமிட்ஸ் இன் பாலிடிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அது நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லணும். ஒருத்தரே 10 வருஷம் 10 டேர்ம், 50 வருஷம் எம்பி, 50 வருஷம் எம்எல்ஏ, அதெல்லாம் உடைச்சு டேர்ம் லிமிட்ஸ் கொண்டு வருவோம். பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அது நடந்துக்கிட்டே இருக்கணும். பழசு வெளியே போகணும், புதுசு வரணும். ஏன்னா 10 வருஷத்தில் உலகமே மாறிடுதுங்க. நாம் ஏதோ ஒரு காலத்தில் எம்எல்ஏ ஆகி, எம்பி ஆகி, பிரதிநிதி ஆகி நாம் 50 வருஷம் கழித்து நமக்கு தெரியும்னு உட்காந்துருக்கோம். அதெல்லாம் உடைக்கணும், புதியவர்கள் வரணும். அதுக்கு இந்த அரசியல் இயக்கத்தை எப்படி நம்ம தயார் செய்ய போகிறோம், எப்படி அதை கொண்டு போக போகிறோம், நிறைய அந்த மாதிரி நம்ம பேசுவோம். வில் கீப் டாக்கிங். பட் இன்னைக்கு இணைஞ்சிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய 18 லட்சம் சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து, உங்கள் நேரத்தை கொடுத்து என்னுடைய எங்கள் தோட்டத்தில், நம்ம தோட்டத்தில் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கிறது. அதே போல் உங்களுக்கு நேரம் இருக்குது, இன்னும் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்கன்னா நாளைக்கு இன்னொரு விஷயத்தை, அது நாளைக்கு நான் தோட்டம் போகிறேன். பட் நீங்கள் வீடியோவில் ஒரே வீடியோவை தான் பார்ப்பீங்க. ஏன்னா இங்கே நம்மளால் இயற்கை விவசாயம் செய்ய முடியல அப்படின்னா இன்னொரு தோட்டத்தை வாங்கி அங்கே இயற்கை விவசாயமும் மாட்டுப்பண்ணையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆரோக்கியமான பால் கொடுக்கணுங்கிற ஒரு வேள்வி, அதையும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதையும் நீங்கள் பார்க்கணும். அதே நேரத்தில் நம்முடைய தீரனுக்கு ஒரு ஹலோ சொல்லுவோம். மே 2022 உள்ளே வந்தார், மே கடைசியில் வந்தார். தீரனை பொறுத்த வரைக்கும் வெரி ஆங்கிரி, கோபக்காரன்னே சொல்லலாம். வெரி ஆங்கிரி மேன். உள்ளே போனால் முகம் மாறும். ஜல்லிக்கட்டு காலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தீரன் ஒரு இலக்கணம். 4 ஆண்டுகள் நம்மோடு. கடந்த 2 ஜல்லிக்கட்டும் போயிட்டு வந்தாச்சு. 2 ஜல்லிக்கட்டும் கிட்டத்தட்ட 15லேருந்து 22 ஜல்லிக்கட்டை வருஷத்துக்கு அட்டன் பண்ணி எங்கேயுமே பிடிபடாத ஒரு 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 காலை. ஹீட், எக்ஸஸ் ஹீட். முடிஞ்ச வரைக்கும் பந்தல் போட்டிருக்கோம். நம்முடைய கீத்து பந்தல், பின்னப்பட்ட பந்தல், சூடு வரக்கூடாதுன்னு கீத்து பந்தலில் இருக்கார். டெய்லி குளிப்பாட்டணும், 2 முறை குளிப்பாட்டணும், தண்ணி வசதியோடு இருக்கணும். நான் சொன்ன கிடாய் அங்கே இருக்கார் பாருங்க, அத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி இன்னைக்கு உயிரோடு நம்மோடு இருக்கக்கூடிய அவர் அங்கே இருக்காரு. ஸோ தீரன், இங்கே தீரனுக்கு ஒரு ஜூனியரை கொண்டு வந்துட்டோம். 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஜூனியர் ட்ரைனிங் போயிருக்கிறார். அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு தீரனோடு சேர்ந்து இன்னொருத்தரும் போகணுங்கிறக்காக அந்த காலை வந்து இன்னைக்கு ட்ரைனிங் அனுப்பியிருக்கோம். மதுரை பக்கத்தில் இருக்காங்க. ஸோ தீரன் இது கிட்ட போனாவே கொஞ்சம் அப்படியே லைட்டாக ரைட். தீரன் ஸோ அப்படியே வாங்க என் கூட. அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இன்றைக்கி இன்னொரு தோட்டத்துக்கு நாம் போவோம். அங்கே செஞ்சிட்டு இருக்கிற விவசாயத்தை கூட பார்ப்போன்னு உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கி நாம் இன்னொரு தோட்டத்தில், இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு தோட்டம். நான் பிறந்த ஊர் நேற்று நம்ம பேசும்பொழுது நான் உங்களுக்கு காட்டினேன். 41 டிகிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே நம்ம பண்ணுறோம். அதே நேரத்தில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது ஒரு ஒரு விதமான விவசாயம். அதிகமாக ஆடுகள், மாடுகள், மரங்கள் அங்கே வச்சுருக்கோன்னு. இது நான் ரொம்ப பேஷனாக இது செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் அதை கண்டிப்பாக பண்ணணும். நமக்கு இது ஆத்மார்த்தமான ஒரு புரிதல் கொடுக்கும் அப்படிங்கிறக்காக இது செஞ்சது. இன்னைக்கு பாருங்கள், நம்ம பேசும்போதே மழை இடிச்சிட்ருக்கு. எந்த நேரத்தினாலும் மழையும் வரலாம். இது நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் சிறுவாணியில் இருக்கக்கூடிய நம்முடைய தோட்டம். ஸோ அப்படியே என் கூட வாங்க, அப்படியே பார்க்கலாம். இது வந்து முழுவதுமாக ஆர்கானிக் ஃபார்மிங் நம்ம செய்யக்கூடிய ஒரு தோட்டம் இது. ஸோ நம்ம வீத லீடர்ஸ் அமைப்பு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நம்ம ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு இறங்கியிருக்கோம். நேரடியாக உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஐஐடி மெட்ராஸில் இணைந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் கான்க்ளேவோடு நம்ம ஆரம்பித்தோம். இன்றைக்கி நம்மோடு நிறைய ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் நம்மோடு லிங்க் ஆகிருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி 40-45 விவசாயிகள் நம்மளோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க தோட்டத்தில் ஆர்கானிக் ஃபார்மர்ஸுக்கான ட்ரைனிங் ஒர்க் ஷாப் அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. நானும் சில இடத்துக்கு போயிருக்கேன். நம்முடைய இளம் விவசாயிகள், ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னாங்க, நிறைய பெண்கள் சகோதரிகள், 30 வயசு 35 வயசு குறைவான சகோதரிகள்
அவங்க இன்னைக்கு நம்முடைய வீதலீடர்ஸ் அமைப்போடு இணைந்து நிறைய ஆர்கானிக் ஃபார்மிங் ஒர்க் ஷாப்பில் பங்கேற்கிறாங்க. நாம் அவங்களுக்கு பேசிக் டீச் பண்ணுறோம். இப்போ உங்கள்கிட்ட 1/2 ஏக்கர் இருந்தாலும் எப்படி ஆர்கானிக் ஃபார்மிங் நீங்கள் பண்ணலாம், இயற்கை விவசாயம் எப்படி பண்ணலாம், அல்லது 3 அடுக்கு விவசாயம் எப்படி பண்ணலாம், அல்லது உரம் இல்லாத இயற்கை உரம் இருக்கக்கூடிய விவசாயத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ சில இடத்துல பயிர் தோட்டங்கள் நீங்கள் போடலாம், பழத்தோட்டங்கள் போடலாம். அது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் வந்து ஒன்றிணைச்சு சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கிற ட்ரைனிங்கும் நம்முடைய வீதலீடர்ஸ் அமைப்பினுடைய வாலண்டியர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. உதாரணத்துக்கு நம்முடைய தோட்டம் நாம் எடுத்து உள்ளே வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 1 ஆண்டுகள் முழுமையாக முடிஞ்சிருச்சு. பட் நாம் எடுத்த நாள்லேருந்து அது ஆர்கானிக் ஃபார்மிங் நிலமாக இதை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் அதில் உரம் போடாமல் இருந்தால் மட்டும்தான் அது இன்றைக்கி நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி நாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோளம் போட்டிருக்கோம், வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது அனைத்துமே வந்து இன்றைக்கி இந்த மண்ணை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். மண்ணை இதுக்கு முன்னாடி நம்ம நவதானியங்கள் போட்டிருந்தோம், அப்புறம் கொள்ளு போட்டோம். இங்கே இருக்கக்கூடிய செடிகள்லாம் அழிஞ்சிடணும், கீழே எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அப்புறம் ஒரு ஸ்டெப்பாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சோளம் போட்டிருக்கோம். அப்புறம் சோளத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து நாம் இதில் தண்ணி இருக்கக்கூடிய அந்த பகுதி அரிசி போட ஆரம்பிப்போம். மிச்ச இடத்துல நாம் பழத்தோட்டங்கள் வைக்கலாம். இதிலிருந்து நாம் காய்கறிகள் போடலாம், வெளியே எடுத்துகிட்டு போகலாம். அனைத்துமே முழுவதுமாக இந்த தோட்டத்துக்குள்ளே நம்முடைய மாட்டினுடைய சாணத்தை தான் பயன்படுத்துகிறோம். 1 ஆண்டு காலமாக அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில் மாட்டினுடைய சாணத்தை மூலமாக வச்சு தான் நம்ம ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறையா நம்மோடு அமைப்புகள் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதுவும் நமக்கு ஒரு நோக்கம். இன்றைக்கி வீதலீடர்ஸ் வந்து பீப்புள் மூவ்மெண்ட்டாக அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா, இன்றைக்கி எங்கே நம்மகிட்ட நீர் ஆதாரம் இருக்கோ அங்கே வேறு மாதிரி இயற்கை விவசாயம் தேவைப்படுகிறது. எங்கே நீர் ஆதாரம் இல்லையோ அங்கே வேறு மாதிரி இன்றைக்கி இயற்கை விவசாயம் தேவைப்படுகிறது. இது ஒரு பாட்டு. இன்றைக்கி இயற்கை விவசாயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கேஷ் கிராப்பும் உள்ளே இருக்கணும். இன்றைக்கி நம்ம 5 ஏக்கரோ 4 ஏக்கரோ 10 ஏக்கரோ 2 ஏக்கரோ 1 ஏக்கரோ எத்தனை இடத்துல பண்ணாலும் கூட பணம் வரக்கூடிய பயிர்கள் கேஷ் கிராப் இருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் இடத்துல வந்து பாக்கு இருக்குது. பாக்கு, அந்த பாக்கில் உங்களுக்கு வருஷம் ஒரு மகசூல் வரும், வருமானம் வரும். ஸோ அந்த வருமானம் ஒரு விவசாயி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு 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 கேஷ் கிராப்பினுடைய வருமானம் நமக்கு தேவை. அதனால் முழுசாக இயற்கை விவசாயம் நான் அப்படி போகிறேன்னு சொல்கிறத விட கேஷ் கிராப் போடுங்க, அதையும் இயற்கை விவசாயமாக நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். மிச்ச இடத்துல சோளம், கம்பு, கொள்ளு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல அரிசி, இங்கெல்லாம் அரிசி நல்லாவே போடலாம். சின்ன வெங்காயம் போடலாம், நிறைய காய்கறிகள் போடலாம், பழங்கள் போடலாம், பல மரங்கள் வைக்கலாம். இது அனைத்துமே ஒருங்கிணைந்த ஒரு 3 அடுக்கு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்காக கொண்டு போகணும். அதாவது உள்ளே வந்து வாழ ஆரம்பிக்கணும். எனக்கு ஃப்யூச்சரில் பெரிய ஆசை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நமக்கும் ஒரு நேரத்தில் ஓய்வு வரும் பொழுது, ஆண்டவன் அந்த வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து தங்கி இருக்கணும், குடும்பமாக நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் ஆடு மாடுகள், கோழிகள், வாத்துக்கள் அவங்களோட நம்ம இருக்கோம். ஸோ அதுவும் ஒரு உயிரினம் தான், கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ உயிரினங்கள், புழு பூச்சிகள் எல்லாமே தோட்டத்துக்குள்ளே இருக்குது. அவங்க எல்லாத்தையும் ஒன்றி நாம் சேர்ந்து இன்டெகிரேட்டடாக ஒரு வாழ்க்கையை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஆர்கானிக் ஃபார்மிங் என்பது சாத்தியம். இந்த ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன், ஒரு நெல் புரட்சி, மசானாபே அவருடைய புத்தகத்தை நாம் ஒரு பெரிய ஜாப்பனீஸ் ஃபார்மா 1950-60 காலகட்டத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஜப்பானில் நடத்தி காட்டிய ஒரு மனிதர். அப்புறம் நம்மாழ்வார் ஐயா, இவங்க எல்லாமே நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நம்மாழ்வார் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வேண்டுமானாலும் இயற்கை விவசாயம் செய்து காட்ட முடியும் என்பதை தொடர்ந்து நமக்கு காட்டியவர். எனக்கு அவருடைய புகழ் எப்பொழுதும் நம்மளோடு இருக்கும். அவரையெல்லாம் நம்ம மக்கள் இயக்கத்தில் நம்மாழ்வார் ஐயாவை மையப்படுத்தணும், அவரை கொண்டு வரணும், அவருடைய வாழ்வியல் தத்துவங்களை, முறைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். நிறைய எத்தனையோ அழிந்து போன நெல் ரகத்தை எல்லாம் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம், அதையும் நாம் எடுத்து சொல்லணும். அது நம்முடைய வீதலீடர்ஸ் அமைப்பினுடைய இயற்கை விவசாய குழு அவங்க ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறாங்க. அந்த தன்னார்வலர்கள் குறிப்பாக டாக்டர் ஷியாம் அவர் அதில் இருக்கார், ரொம்ப ஆக்டிவாக அதை செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய பெரிய நன்றி. பிரவீன் இருக்காங்க வீதலீடர்ஸில், அவரும் ரொம்ப ஆக்டிவாக உள்ளேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்முடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ டாக்டர் பிரபா, என்னுடைய நெருங்கிய நண்பர், வி ஸ்டடி டுகெதர், ஒன்றா ஸ்கூலில் படித்தோம். அவர் நல்லா படித்தார், டாக்டர் ஆகிட்டார். அவர் டாக்டர் ஆகி மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து ப்ரொஃபஸராகவும் பணியாற்றிய பிறகும் கூட வீதலீடர்ஸ் அமைப்பில் முழு நேர ஊழியராக சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நம்முடைய அறக்கட்டளைக்கு அர்ப்பணித்து இத்தனை ஆண்டு காலமாக பணி செஞ்சிட்ருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் தான் பெரிய நன்றி நம்ம சொல்லணும். இன்றைக்கி நாம் ஏற்கனவே சொன்னது போல் மனிதன் நாம் எப்படி நம்ம மாட்டோடு
ஒன்றி வாழ்கின்றோம், ஒன்றாக இருக்கின்றோம். ஏன்னா இவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய சாணம் அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம், அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இங்கே நாம் பார்க்கலாம் நம்முடைய சிறு மாட்டுப்பண்ணை, பெரிய மாட்டுப்பண்ணை இல்லை. 11 மாடுகள் நம்ம வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாடாக சேர்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு போயிட்டுருக்கோம். காங்கேயம் காரி, காங்கேயம் மாடு இந்த பகுதி குறித்தான மாடு. காங்கேயம் மாடு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரீடு, குறிப்பாக எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பார்க்கக்கூடிய மாடு. காரி மாடு காம்பிலிருந்து எல்லாமே கருப்பாக இருக்கிறனால காங்கேயம் காரிங்கிறோம். ஸோ இங்கே இந்த மாடு பால் கறந்தாச்சு. இவங்கெல்லாம் கிர் மாடு. ஒரு விவசாயிக்கு வந்து இன்னைக்கு வந்து அம்மா ஏதோ பண்ணுறேன்னு எவ்வளோ கோபம் பாருங்க அதுக்கு. அம்மா எதுவும் பண்ணலடா, கிட்ட தானே சும்மா தான் வந்தேன், எதுவும் பண்ணல அம்மாவை, நான் ஜஸ்ட் அம்மாவை பார்க்குறக்கு வந்தேன், சரியா? ஓகே 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 ஓகே. இவங்களாம் கிர் மாடு. இன்னைக்கு விவசாயிக்கு ஒரு மாடுகள் வச்சிருக்கிறோம், அதன் மூலமாக வருமானம் வரும், பால் அதிக லிட்டர் கறக்க முடியும்னா கூட கிர் மாட்டின் மூலமாக முடியும். இன்னைக்கு வந்தாச்சு. முட்டாத ரைட் அண்ணா, பண்ணுங்கண்ணா. அதே போல் நம்முடைய தார்பார்க்கர் மாடுகள், இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரீட். எல்லாமே குஜராத், பஞ்சாப் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாடுகள், இயற்கை மாடுகள். எல்லாமே A2 பால் கொடுக்கக்கூடிய மாடுகள், இயற்கையான மாடுகள். இன்றைக்கி நம்ம கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இடத்துல இருக்குது. பட் அட்வான்டேஜ் என்ன, நாட்டு மாடு அதிக பால் கொடுக்கக்கூடிய மாடு. நம்முடைய காங்கேயம் மாடு நேட்டிவ் ப்ரீடு. ஸோ காம்பினேஷன் நம்ம வச்சுக்கணும், மாடு பாலும் கொடுக்கணும், அதே நேரத்தில் அந்த மாடும் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அந்த ஏரியாவில், நோய்வாய்ப்படக்கூடாது. ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய இதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாணம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய வேலை செய்யுது. நம்ம தோட்டத்துக்கே சாணம் வெளியிருந்து வாங்கணும், ஏன்னா அவ்வளோ மாடுகள் நமக்கு தேவை. அதெல்லாம் வந்த பிறகு நாம் இதை முழுமையாக நம்ம இன்றைக்கி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து நம்ம ஒரு இயற்கை விவசாயின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5லேருந்து 7 ஆண்டுகள் முழுமையாக உரம் போடலை, முழுமையான இயற்கை விவசாயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நாம் ஒரு இயற்கை விவசாயி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அந்த ப்ராசஸில் இருக்கும். வீதல் இடஸில் ஒரு வாலண்டியராக நானும் ஒரு இயற்கை விவசாயியாக அடுத்த கட்டத்துக்கு செல்லணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம். நிறைய நம்மோடு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இந்த இயற்கை விவசாயம் பயிற்சி மட்டுமே உள்ளே வந்திருக்கிறாங்க, நம்மளோட இருக்கிறாங்க, ட்ரைனிங் எடுக்கிறாங்க. நாமளும் நிறைய இயற்கை விவசாயிகள்கிட்ட பாடம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம், நிறைய அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து செயல்படுகின்றோம். இதுவும் ஒரு பெரிய மக்கள் மூமெண்ட்டாக ஒரு புரட்சியாக வரணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய ஆசை. உண்ணக்கூடிய உணவு, சாப்பிடக்கூடிய உணவுலாம் நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது. இன்றைக்கி கேன்சர் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் எல்லா இடத்துலும் கூட. பட் எல்லாத்தினாலையும் அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்க இன்றைக்கி எப்படி அதை அஃபோர்ட் பண்ண முடியும், கடையில் தான் வாங்குறாங்க. ஸோ அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும், வீட்டு கூரையில் பயிற்சி கொடுத்து, வீட்டு கூரையில் மொட்டை மாடியில் பயிர் பல வகைகள், குறிப்பாக காய்கறி வகைகளை கொண்டு வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் ஒரு பெரிய இது கிடைக்கும். இன்னொன்று முக்கியமானது, ரொம்ப ஒரு எமோஷ்னலான இடம். ஏன்னா நாம் இங்கே வந்த பிறகு இந்த தோட்டத்துக்கு வந்து நம்ம மாடு வளர்க்க ஆரம்பித்த பிறகு இங்கே ஒரே ஒரு மாட்டோட கண்ணுக்குட்டி இறந்து போயிட்டாங்க. பைரவா அவங்க 27/12/2025 பிறந்து 10/2/2026 இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக இது பைரவா அப்படின்னு அந்த மாட்டு அரங்குக்கு நம்ம வச்சுருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், நம்முடைய ஊரில் ஒரு மாட்டு கண்ணெல்லாம் நம்மை பொறுத்தவரை எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்று நம்ம பேசணும் அந்த தோட்டத்தில் இருக்கும் பொழுது, எந்த அளவுக்கு ஒரு கண்ணுக்குட்டியோ மாடோ இழந்துட்டா கூட நம்முடைய உறுப்பினர்கள் மாறித்தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு எல்லார்ட்டையும் அன்பு வேண்டுகோள், அரசியல் நம்முடைய வாழ்வியல் முறையில் ஒன்றா மாறணும்.
அதற்கு மக்கள் நாம மாறணும். அதனால தான் நம்மளுடைய நோக்கமே மாறுவோம் மாற்றுவோம். நாம மாறணும். நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரணும். இயற்கையோடு ஒன்றி இருக்க ஆரம்பிக்கணும். காரணம், இன்னைக்கு எல்லா அரசியலுமே இன்னைக்கு என்ன அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வெப்பமடைதலை பற்றி யோசிச்சு பாருங்கள். நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை பற்றி யோசிச்சு பாருங்கள். நம்முடைய குழந்தைகள் எப்படி எங்கே மாசுபட்ட காற்றுல எப்படி நம்முடைய குழந்தைகள் வாழுவாங்கன்னு பாருங்கள். ஸோ நம்முடைய மக்கள் இயக்கம், நம்முடைய அரசியல் என்பது நாளைய மாற்றத்திற்கான அரசியல். அதை நோக்கி நம்ம போகிறோம். அதற்கு முதல்ல நாம் சின்ன சின்ன மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வரணும். அவேர்னஸை கொண்டு வரணும். அதன் பிறகு அது போன்ற தலைவர்களை நம்ம தயார் பண்ணணும். அவர்களை தயார்படுத்தணும். களத்தில் நிற்கணும். அதன் பிறகு ஒரு ஆட்சியை கொண்டு வரணும். அது செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என்பதில் நான் உறுதியாக இருக்கேன். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஏற்கனவே சொன்னது போல் 2009 பொலிட்டிக்கல் இன்டர்ன்ஷிப் ஆரம்பித்து 2020 அரசியல் கட்சியில் இணைந்து இன்னைக்கு ஒரு மக்கள் இயக்கமாக உங்கள் முன்னாடி இருக்கும் பொழுது ஒரு முறையும் கூட அதே முயற்சி தான். கேன் வி கெட் பெட்டர் பாலிடிக்ஸ் டன்? கேன் வி மேக் பாலிடிக்ஸ் தட் இஸ் கவர்னன்ஸ் பேஸ்ட், டெவலப்மெண்ட் ஓரியன்ட், அடுத்த தலைமுறைக்கான அரசியல். அதனால் மாறுவோம் மாற்றுவோம். இது உங்களுக்கு வீத லீடர்ஸை அறிமுகப்படுத்தக்கூடிய சிறு முயற்சி. நான் நிறைய பேர் நம்பிக்கையோடு அத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னும் நம்பிக்கையோடு சேர்ந்துக்கிட்டே இருங்க. நம்ம பேசுனது எல்லாமே இயக்கமாக மாறணும். இயற்கை விவசாயம், போதைப் பொருளுக்கு எதிரான நம்முடைய நிலைப்பாடு, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் இந்தியாவில் மிக அதிக, இன்னைக்கு வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நம்ம தான். 1.5 லட்சம் பேத்துக்கு மேலே இறக்குறாங்க. தமிழ்நாடு தான் இந்தியாவில் நம்பர் 1. அதை நம்ம சரி செய்யணும். வயதானவர்கள் எத்தனையோ பேர் தனிமையில் இருக்காங்க, சைலண்ட்டாக இருக்காங்க, வீட்டுக்குள்ள கூட யாரும் பேசுறதில்ல. அதை சரி பண்ணணும். இதெல்லாம் கூட வருகின்ற காலத்தில் நம்ம ஒரு மக்கள் மூமெண்ட்டாக இயக்கமாக எடுத்து நிறைய தலைவர்கள் உருவாக்குவோம். இதெல்லாம் கூட உள்ளாட்சியில் நம்ம அதை கொண்டு வருவோம். நம்முடைய பிரதிநிதிகள் வரும்பொழுது உள்ளாட்சியில் இது எல்லாமே அறம் சார்ந்த அரசியலை உள்ளே கொண்டு வருவோம். அறம் சார்ந்த வாழ்க்கையை கொண்டு வருவோம். அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மிக பொறுமையாக இணைந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, இதனால் வீத லீடர்ஸ் உண்மையாலுமே களத்தில் இருக்குது. நம்ம இந்த மாற்றத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இத்தனை லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சில 100 சில 1000 பேர் இருந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கும் பொழுது இத்தனை லட்சம் பேர் இணைஞ்சு ஒரு மக்கள் இயக்கமாக நாம் கொண்டு போகும் பொழுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். மாறுவோம் மாற்றுவோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பா